ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏசம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா, தமிழ்நாடு அரசு மூலமாக வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த உதவித்தொகையில் பல மாற்றங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான அரசாணை சர்க்குலர்லாம் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க, இதுபடி செய்தால் தான் உங்களுக்கு தமிழக அரசு மூலமாக வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது இப்போ லேட்டஸ்ட்டாக 30 ஜூன் 2026 அன்னைக்கு அரசாணை சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் கண்டிப்பாக இதை பற்றி தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது அவங்க குழந்தைங்களோட கல்வி உதவித்தொகை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் கல்வி உதவித்தொகை கிடைக்கும். இப்போ மத்திய அரசாங்கம் மூலியாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கேஎஸ்பிக்கு த்ரூ கிடைக்கும். அது கேந்திரிய சைனிக் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் கிடைக்கும். இது போக தமிழக அரசு மூலமாக நம்ம கல்வித்தொகை கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கல்வித்தொகையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஒரு சர்க்குலர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த அகாடமிக் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அரசாணை சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க, இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த சுற்றறிக்கை. பார்த்தீங்கன்னா டேட்டட் 30/6/2026, சுற்றறிக்கை எண் 5/2026, முன்னாள் படைவீரர் நல இயக்கம், ராஜாமுத்தியா சாலை, சென்னை 6,03,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்களை பெற மற்றும் சமர்ப்பிக்க 2026-27 முதல் புதிய விதிமுறைகள் செயல்படுத்துகள் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி உதவித்தொகை பெற தகுதியுடைய முன்னாள் படைவீரர்கள் சிறார்கள் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வியாண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய முப்படை வாரியம் இணையதளத்தில் கேஎஸ்பி வெப்சைட், பாரத பிரதம மந்திரி கல்வி உதவித்தொகை PMSS, ரக்ஷா மந்திரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஃபண்ட் RMEWF, அது மூலமாக விண்ணப்பிக்க சொல்லி எல்லாருக்குமே அவங்களுக்கு அறிவுறுத்தணும். அதில் விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவங்க, நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. இப்போ பாயிண்ட் 2 பார்த்தீங்கன்னா முன்னாள் படைவீரர் கைம்பன் அவர்களது சிறார்களுக்கு தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை கோரும் நேர்வில் அந்த ஆண்டிற்கான விண்ணப்பித்து கல்வி உதவித்தொகை பெற்று வந்த நடைமுறையினை பள்ளி படிப்பு +2 வரை தவிர்த்து ஏனைய இனங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி ஆண்டு ஆரம்பித்ததும் முந்தைய கல்வி ஆண்டில் படிப்பிற்கு முதலாம் ஆண்டு முதல் கல்வி உதவி கோரி ஜூன் 1 முதல் நவம்பர் 30 வரை, அதாவது போல்டு பல பண்ணியிருக்காங்க, நவம்பர் 30 அப்படின்னு சொல்லி மட்டுமே இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். நவம்பர் 30 பின்னர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்திட இயலாது. நேரடியாகவும் ஆஃப்லைன் மெத்தட் நவம்பர் 30 பிறகு விண்ணப்பங்கள் பெறுதல் கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பள்ளி படிப்பு தவிர்த்து +2 பிற கல்வி பட்டப்படிப்பு தொழிற்கல்வி பயிலும் முன்னாள் படைவீரர் கைம்பெண்ணன்கள் சிறார்கள் முதல் பள்ளி படிப்பினை முடித்து 2ஆம் ஆண்டு பயிலும் போது மட்டுமே முதல் ஆண்டுக்கான தொகை கோரி இணையதளத்தில் போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் விண்ணப்பிக்க வேண்டும். அதேபோல் 3ஆம் ஆண்டு பயிலும் போது 2ஆம் ஆண்டிற்கான தொகையும் கோரியும் 4ஆம் ஆண்டு பயிலும் போது 3ஆம் ஆண்டுக்கான தொகையும் கோரியும் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 4ஆம் ஆண்டிற்கு மட்டும் அவங்களோட அந்த செமஸ்டர் ஃபுல்லாக கிளியரான சர்டிஃபிகேட் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இதில் கொஞ்சம் ரூல்ஸை மாற்றிருக்காங்க. MBBS BDS படிக்கிறவங்களுக்கும் அவங்க சைஃபன் அவங்க காலேஜ்லேருந்து வாங்கலை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி ஆண்டு இறுதி தொகை, அதாவது லாஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு அவங்களோட ஃபைனல் இயர் மார்க் ஷீட் இல்லை கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், அதையும் சேர்த்து விண்ணப்பிச்சா மட்டும்தான் அவங்களோட கல்வி தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை வேண்டி சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களுக்கு 10(2)4 தெரிவித்துள்ளவாறு மட்டுமே கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு முன்னாள் படைவீரர் அவரது மகன் அல்லது மகள்களுக்கு முதலாம் ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை பெறாமல் 2ஆம் ஆண்டுக்கோ அல்லது 3ஆம் ஆண்டிற்கோ கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கும் போது எந்த ஆண்டிற்கு கல்வி உதவித்தொகை பெற தகுதி உண்டோ அந்த வருடத்திற்கான கல்வி உதவித்தொகை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை பெற இயலாத முந்தைய ஆண்டுகளுக்கான
வருடங்களுக்கான நிலுவைத் தொகை சேர்த்து வழங்கக்கூடாது. இப்போ நம்ம எப்படின்னா முதல்ல எப்போலாம் அப்ளை பண்ணலாம்னு இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. அந்தந்த வருஷத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதான் அதில் சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் தான் விண்ணப்பிக்கும் போது வேறு எந்த வகையிலும் கல்வி உதவித்தொகை பெற்றிருக்க கூடாது, போனஃபைட் வாங்கிட்டு தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பேக் வேற பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி உதவித்தொகை விண்ணப்பத்தை பெறுவதற்கான கால நிர்ணயிக்கப்பட்ட அவகாசத்தை பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது சொல்லி 30ஆம் தேதிக்கு மேலே அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியாது, ஆஃப்லைன் மூலமும் வரக்கூடாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது நடைமுறை பார்த்தீங்கன்னா 2025-26ஆம் ஆண்டு இறுதி ஆண்டில் பயிரும் சிறார்களுக்கு இப்புது விதிமுறைகளே பொருந்தும். அதே மாதிரி 11 பார்த்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான படிப்புகளுக்கு கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பவர்கள் ஏற்கனவே கேஎஸ்பி இணையத்தில் விண்ணப்பித்துள்ளார்களா என்பதை உறுதி செய்து கேஎஸ்பி விண்ணப்பித்துள்ள நபர்களுக்கு தொகுப்பு நிதியில் கல்வி உதவித்தொகை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, போனஃபைடை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஸ்கூல்னு மென்ஷன் ஆயிருக்கு, காலேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜுன்னு மென்ஷன் ஆகி வந்திருக்கு. இதில் நீங்கள் சைன் வாங்கி இப்போ வந்து அனுப்பணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு தான். இதெல்லாம் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நிறையா ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் வச்சுருக்காங்க. 30 நவம்பர் வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. நிறைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து ஒரே போனஃபைட் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சொல்லி தனியாக கொண்டு வந்திருக்காங்க, காலேஜ் சொல்லி தனியாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து அதில் வாங்கக்கூடிய பெர்மிஷனல் லெட்டர்ஸ், அத்தாரிட்டிஸ் எல்லாமே கவுண்டர் செக் பேக் சொல்லியிருக்காங்க. ஃபெயில் ஆனால் உங்களால் அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மார்க் ஷீட்டோடு சேர்ந்து தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கைட்லைன்ஸ் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இது படி நீங்கள் கரெக்டாக பண்ணி உங்களோட ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வாங்கணும். இல்லாட்டினா பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த வீடியோவை நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களோட ஆர்மி நண்பர்களுக்கும் குரூப்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடக்கூடாது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.